ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஸ்க்ரீன் டைரக்ஷன் அப்படின்னா என்னது? இங்கே 3 ஷாட் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஷாட் 1, ஷாட் 2, ஷாட் 3. அது வந்து நீங்கள் கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்கும்போது, அது ஒரு கம்பைனிங் அவுட்கம்மாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம வெவ்வேறு ஷாட் பண்ணும்போது அதை நம்ம கண்டினியூட்டியாக ஷூட் பண்ணணும். அது ராங்காக நம்ம வந்து ஷூட் பண்ணோம்னா அதோட இம்பேக்ட் வந்து நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வராருன்னா ஷார்ட் 2லையும் அவர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் வரணும். அதே வந்து ஷார்ட் 1ல் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வராது, ஷார்ட் 2ல் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வர மாதிரி நம்ம ஷூட் பண்ணோம்னா அதோட அவுட்கமே வந்து வித்தியாசமாகிடும். பட் எனிவே அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் நம்ம வந்து அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறோம். என்ன ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா 180 ரூல்ஸு. 180 ரூல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இல்லை இது வந்து ஒரு பர்சன் வச்சுங்க. நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடணும் அவங்களோட மீட்டரில். இந்த கோட்டுக்கு நம்ம இங்கிட்டு தான் வந்து எல்லா கேமராவும் நம்ம வைக்கணும். ஸோ இதுதான் வந்து 180 ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் சில சுச்சுவேஷனில் நீங்கள் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணலாம். யூ கேன் பிரேக் த ரூல்ஸ் when you know the motive of the rules. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனும் தட்டுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அடுத்த விஷயம் தெரியணும்னா காமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக போடலாம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதை நம்ம தெரிஞ்சு பண்ணால் பலனே நம்மளுக்கு தான். பிரசாத் ராஜன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.